ஜெயலலிதா அவங்க போல நீங்களும் வந்து மக்கள் நீதி மையம் 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையை தெரிவிச்சிருக்கீங்க உள்ள. அது எவ்வளவு பெரிய ஆசை, மக்கள் நீதி மையம் அப்படி செயல்படுதுன்னு பாக்குறீங்க? செயல்படணுங்கிறது தான் ஆசை. ஏன் ஆசைப்படக்கூடாது? இல்ல, உங்க புள்ள 100 வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா? அதே ஆசை தான் எனக்கும். அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்புங்கிறத தான் நான் ஞாபகப்படுத்தினேன் தவிர, எனக்கு 70 வயசாச்சு, 100 வருஷம் வாழணும்னா யார் வேலை செய்யணும்? அதைத்தான் ஞாபகப்படுத்துறேன். இன்னையோட 3 நாள் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. பல மண்டலங்கள்ல நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசிருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதுமா மக்கள் நீதிமன்றத்துடைய வரவேற்பு எந்த அளவுக்கு தொண்டர்கள் சொல்றாங்க? ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க தன்னம்பிக்கையான அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் கேட்கல. எது நடக்கும்னு சொல்லுங்க, எது நடக்காதுன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னதுல நல்ல ஒரு பிரகாசமான ஒரு இதைத்தான் சொல்லியிருக்காங்க. சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு. எல்லா தலைவருமே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க சார். எல்லா தலைவருமே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. நீங்க எப்ப பிரச்சாரம் பண்ண போறீங்க? அது நாங்க இவங்க கூட உட்காந்து முடிவு பண்ணி இவங்களுடைய தேதிகள், சௌரியங்கள், எல்லாருமே வேலை பார்க்கறவங்க. யாருமே இங்க 24/7 அரசியல்வாதி கிடையாது. அவங்களுக்கு வேலை இருக்கு. அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு முடிஞ்சா ஃபண்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதை அவங்க எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க இந்த வேலை தான் பார்ப்பாங்க. அறிவுரை என்ன கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தமிழகம் முழுவதும்? அது நீங்க கட்சியில் சேருங்க நான் சொல்றேன்.